உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, நான் டெஸ்ட் எடுக்க எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டு வந்துட்டேன். வாங்க, லேப் ஃப்ரீயா தான் இருக்கு. நம்ம போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துடலாம். ஆதி, வாங்க போலாம். டாக்டர் தான் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாரு. அப்போ இருந்து அவர் தான் என்னோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அதான் தெரியுமே ஆதி. நீங்க என்ன ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க? என்னாச்சு? எனக்கு ஹார்ட் டொனேட் பண்ணவங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் டாக்டருக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் என்கிட்ட சொல்ல தயங்குறாரு. நான் எப்போ டாக்டர்கிட்ட அதை பற்றி பேசினாலும் அவர் உடனே டென்ஷன் ஆகுறாரு. அவர் எதையோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு பாரதி. ஆதி, இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? தெரியல, ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நான் எப்போ அதை பத்தி கேட்டாலும் எத்திக்ஸ் ரூல்ஸ்னு எதோ சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா என் மனசுல இது சம்பந்தமா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி படுது. என்னன்னு தான் தெரியல. அந்த குடும்பத்தை பத்தியோ இல்ல அந்த பொண்ணை பத்தியோ அந்த டாக்டருக்கு கண்டிப்பா ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஆதி, எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் உங்ககிட்ட அதை பத்தி பேசிருக்கேன். ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் அந்த அட்ரஸ்ல போய் விசாரிச்சுட்டு வந்து அந்த பொண்ணுக்கு கூட கல்யாணம்னு சொன்னாரே. நீங்க டாக்டர் கிட்ட விசாரிக்கிறதுக்கு பதிலா உங்க ஃப்ரெண்டு கிட்டே கேட்கலாம்ல. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. நல்ல ஐடியா. அது கொடுங்க ஆதி. The subscriber cannot be reached at the moment. The subscriber cannot be reached at the moment. என்னாச்சு ஆதி? Please try again later. சரவண நம்பருக்கு கால் போக மாட்டேங்குது. டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. ஏதோ ஒரு பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ண தான் போயிருக்காரு. கண்டிப்பாக அவர் வரதுக்கு லேட் ஆகும். கண்டிப்பாக எனக்கு ஹார்ட் கொடுத்தவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அவரோட லேப்டாப்பில் இருக்கும். ஸோ நான் இப்போ போய் அவரோட லேப்டாப்பில் அது என்னன்னு பார்க்குறேன். ஆதி, இதெல்லாம் சரியா வருமா? இல்லை, இங்கே பாருங்க, மற்றவங்களோட லேப்டாப்பை அவங்க பெர்மிஷன் இல்லாமல் பார்க்கறது தப்பு இல்லை. இப்போ அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை பாரதி. நீங்கள் போய் லேபில் வெயிட் பண்ணுங்கள், நான் அதை வந்துடுறேன். ஐயோ, இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? ஏதோ ஒரு கேஸ் விஷயமா இங்க வர போய் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தெரிஞ்சது. ஐயோ, ஆதிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா கதை கந்தலாயிடுமே. விளைவா யோசிச்சா ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதை எப்படியாவது தடுத்தே ஆகணுமே. சார், டாக்டரோட லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சிஸ்டர். இது சார், நீங்க படிச்சவங்க தானே? யாரும் இல்லாத ரூம்ல பெர்மிஷன் வாங்காம வரலாமா? டாக்டர் பார்த்தா என்னதான் திட்டுவாங்க. டாக்டர் உங்களை டெஸ்ட் தானே போய் எடுக்க சொன்னாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி. முதல்ல கிளம்புங்க சார். நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். என்னையா துர பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் ஃபோன் பண்ற? என்ன விஷயம்? ஹாஸ்பிட்டல்ல உங்க மருமகனுக்கு ஆபரேஷன் பண்ணோமே, அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீ எதுக்கு அங்க போன? நான் வந்தது இருக்கட்டும் சார். உங்க மாப்பிள்ளை என்ன பண்ணாரு தெரியுமா? டாக்டரோட லேப்டாப்ல லாகின் பண்ணி வாசுவோட டீடைல்ஸ் எல்லாம் எடுக்க முயற்சி பண்ணான். நல்ல வேலை சார், நான் புத்திசாலித்தனமா பிளான் பண்ணதுனால அவனால பார்க்க முடியாம போச்சு. என்னையா சொல்ற? இவ்வளவு நடந்துச்சா? ரொம்ப தேங்க்ஸ். நீ வந்தது நல்லதா போச்சு சார். உங்க கட்டம் நல்லா இருக்கு சார். அதான் கடவுள் என்ன சரியான டைம் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சிருக்கான். நான் மட்டும் இங்க வரலன்னு வைங்க, இங்க என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. காத்து உங்க பக்கம் வீசுது சார். நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதே மாதிரி எப்பவும் தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இன்னொரு விஷயம் சார், என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன மட்டும் இந்த விஷயத்துல போட்டு விட்டுறாதீங்க சார். ப்ளீஸ் சார். நீ தான் சரியான செல்ஃபிஷ் ஆச்சே. எது நடந்தாலும் நீ மட்டும் மாட்டிக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதானே? இப்போ ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. நான் மாட்டினா முதல்ல ஒன்றை தான் போட்டு கொடுப்பேன்.
காசை வாங்கிட்டு அப்படியே ஓடிடலான்னு பார்க்குறியா? அண்ணே இப்படி திடுதுப்புன்னு முடிவு பண்ணா எப்படி? அதுக்குன்னு 4 கிழமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து தானே பண்ணணும். ஓ ஆமா நீ எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம்னு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாதுல்ல. தம்பி, இப்ப என்ன நல்ல நாள் பார்த்து பண்ணணும் அவ்வளவுதானே? ஜோசியர் கிட்ட கேட்டா போச்சு, நானே ஃபோன் பண்ணி கேக்குறேன். நான் ஜோசியர் கிட்ட பேசிட்டேன். நாளைக்கே நல்ல நாளா இருக்கான், சுப முகூர்த்த நாளாம். அதனால நாளைக்கே தாலி பிரிச்சு கோக்குற சடங்க பண்ணிடலாம். என்னக்கா திடீர்னு முடிவு பண்ணிட்டீங்க? அதுக்காக நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. ஒரு நல்ல விஷயத்த தள்ளி போட வேண்டாம் பவானி. இப்ப என்ன, நாம எல்லாரும் வீட்ல தானே இருக்கோம். பாரதியோட வீட்ல ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். இந்த நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. நாளைக்கே பாரதிக்கு தாலி பிரிச்சு போடுறோம். இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் இப்பவே சொல்லிட்டேன். பாரதி, உனக்கு ஓகே தானே? அம்மா, இதுக்கு எதுக்குமா ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு? இத பாரு, அதெல்லாம் முடியாது. நான் சொன்னா சொன்னதுதான். நீ என்ன சொல்ற பாரதி? அம்மா உங்க இஷ்டம் அம்மா. ஆதி, பாரதி சொன்னது கேட்டல? உங்க கல்யாணம் முடிஞ்சு பண்ற விசேஷம். இத நான் எப்படி பண்ண போறேன்னு பாருங்க. என்னங்க ஸ்வேதா இப்படி பண்ணிட்டு இருக்கா? அவளை பற்றி தெரியாதா? சரியாயிடுவா, விடு. பாட்டி, நாளைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷனா? எல்லாரும் வர போறாங்களா? செல்லம், ஆமா தமிழ். ஐ ஜாலி பாட்டி. அப்ப நாளைக்கு நான் ஸ்கூல் லீவ் போட்டுப்பேனே. இந்த அம்மா எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணுது என்னன்னு தெரியலையே. ஹலோ சமந்தி. ஹலோ, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கோம். என்ன விஷயமா ஃபோன் பண்ணிருக்கீங்க? சமந்தி, நாளைக்கு எங்க வீட்ல ஒரு விசேஷம் வச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். இல்லம்மா, எங்க எல்லாருக்கும் நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குமா, எங்களால வர முடியாது, நீங்க பாத்துக்கம்மா. என்ன சமந்தி இப்படி சொல்லிட்டீங்க? நாளைக்கு என்ன விசேஷம்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. நாங்க பாரதிக்கு தாலி பிரிச்சு போடுற சடங்கு வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். இத பாருங்க, மறு பேச்சு பேசக்கூடாது. இல்லம்மா, உங்க மருமகளுக்கு நீங்க தாலி பிரிச்சு கோக்குறீங்க, நீங்க செஞ்சிடுங்க. நாங்க இங்க இருந்தே எங்க மருமகளை வாழ்த்திக்கிறோம். சமந்தி, பாரதி கழுத்துல ரொம்ப நாளா மஞ்ச கயிறே போட்டிருக்கா. ஆதி திடீர்னு யார்கிட்டயுமே சொல்லாம போய் செயின் வாங்கிட்டு வந்துட்டான். இருந்தாலும் அத முறைப்படி பண்ணணும்ல. நீங்க எல்லாரும் வந்து நாம ஒரே குடும்பமா இத பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் சமந்தி. அதனாலதான் ஜோசியர் கிட்ட உடனே பேசி நாள் குறிச்சிட்டேன். இனிமேதான் சமந்தி எல்லா ஏற்பாடும் பண்ணணும். நீங்க வந்தா பாரதியும் தமிழும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கும் அதுதான் கௌரவம். சரிம்மா, வீட்டில் எல்லாத்தையும் கலந்து பேசிக்கிட்டு வர முடிஞ்சா வர்றோம். சரிங்க சம்பந்தி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.